ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மரிட்டாஸ் கிரியேட்டிவ் ஃபுட். இன்றைக்கி நம்ம சின்ன பாவக்காயை, அதாவது ஸ்வீட் பாவக்காய், கசப்பே இல்லாத குழந்தைங்களுக்கு பிடிச்ச பாவக்காயை நம்ம எப்படி தேங்காய் பால் ஊற்றி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வானொலியில் சோம்பு, சீரகம், கடுகு கொஞ்சோண்டு போட்டுட்டு பூண்டு, அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனா சீக்கிரம் அது வதங்கிடும். அதுக்கப்புறம் தக்காளி, ஒரு 3-4 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பாவக்காயை இந்த மாதிரி 2ஆக வெட்டி அதையும் போட்டுருவோம். பாவக்காயில் விதை இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். பழுத்தது நல்லா விதை முத்தி இருக்கும். விதை முத்தி இருக்கிறத ஈஸியாகவே நம்ம எடுத்துடலாம். 2ஆக கட் பண்ணோம்னாலே உங்களுக்கு பாவக்காய் ரொம்ப ஈஸியாகவே அந்த விதை எடுக்க வந்துடும். இப்போ இதை லைட்டாக எண்ணெய் ஊற்றிருக்கோம் இல்லையா, அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்குவோம். அதுக்கப்புறம் கல் உப்பு தேவையான அளவு எடுத்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் நம்ம அதிகமாக எடுத்து போட்டுக்கலாம். உப்பு தேவைக்கேற்ற மாதிரி நம்ம போட்டதுக்கப்புறம் இதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்குவோம். இந்த குட்டி பாவக்காயில் சில சமயம் கொட்டை நிறையா இருக்கும். காயாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த கொட்டை சாப்பிட்றது தெரியாது. ஆனால் கொஞ்சம் முத்திடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த கொட்டை நல்லா முழுசாக ரவுண்டாக இருக்கும். அதனால் கொட்டையை ரிமூவ் பண்ணுறது நமக்கு சாப்பிட்றப்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் போட்டு அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுறேன். மஞ்சத்தூளும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதில் கிளறிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் அளவு, ரொம்ப இல்லை, 1 டம்ளர் அளவு, அதாவது 3/4 வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதில் நல்லா எல்லா பக்கமும் அந்த தண்ணி படுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா மூடி போட்டு இதை மூட போகிறோம். தக்காளி எல்லாமே வதங்கிருச்சு. மூடி போட்டுட்டு மூடியில் இந்த மாதிரி அதோட ஆவி வெளியே போகிறதுக்கான ஏதாவது ஒரு சின்ன ஹோல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டம்ளர் வச்சு அதையும் மூடிடுங்க. நல்லா உள்ளார எந்த ஒரு தண்ணியிலே அந்த ஆவியிலே அது வேகணும். அதுக்கப்புறம் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு அதையும் என்ன பண்ணுறேன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். தேங்காய் பொடி பொடியாக போட்டோம்னா உங்களுக்கு நல்லா அரையும். அதே நேரம் தேங்காய் அரைக்கிறப்ப நல்லா மையாக அரைச்சிருங்க. தேங்காய் பால் பாலை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இது ஒரு 3/4 டம்ளர் வந்துச்சு எனக்கு. நல்ல பாலை வடிகட்டி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இங்கே இந்த தக்காளி, வெங்காயம் இதோடு சேர்ந்து அந்த குட்டி பாவக்காயும் ஸ்வீட் பாவக்காயும் நல்லாவே வெந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 3/4 டம்ளர் தேங்காய் பாலை இதோடு சேர்த்து ஊற்றலாம். தேங்காய் பாலோடு சேர்ந்து இந்த பாவக்காயோட டேஸ்ட் ரொம்ப அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை பாவக்காயை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே நேரம் ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபியாகவும் இருக்கும். இந்த பாவக்காய் கிடைக்கிறது ரேர் தான். எப்போ கிடைச்சாலும் விடாமல் வாங்கி செஞ்சுருங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் ஒரு டேஸ்ட்டுக்காக தான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கேன். கொஞ்சம் காரத்துக்காக நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இப்போது இது நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் சாம்பார் சாதம், அதோடு சேர்த்து நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்வீட் பாவக்காய் தான். ரொம்ப டேஸ்டியான லஞ்சாக இருக்கும். லைட்டாக மிளகாத்தூள் நான் எதுக்கு போட்டேன் அப்படின்னா, சாம்பாருக்கு பச்சை மிளகா சாம்பார் வைக்கிறப்போ காம்பினேஷன் கொஞ்சம் மிளகாத்தூளோடு இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் இது கொஞ்சம் சப்புன்னு இல்லாமல் மிளகாத்தூள் ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் காரத்தோடு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் மிளகாத்தூள் ஆட் பண்ணேன். ஆப்ஷனல் தான்.
அது உங்கள் விருப்பம் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாலே இந்த தேங்காய் பால் ஊற்றுறப்ப ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். மரிட்டாஸ் கிரியேட்டிவ் ஃபுட்டில் இன்னும் நிறையா நம்ம ஃபுட் போடுவோம். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய சேனலை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு. அடுத்த ஒரு நல்ல ஒரு ரெசிபியில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.